இந்திய அரசு, புதிதாக உருவாக்கப்பட இருக்கிற இந்திய அரசு அல்லது உருவாகி இருக்கிற இந்திய அரசு இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதை முகப்புரையிலே பதிவு செய்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். செக்யூலர் என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த அரசை, செக்யூலர் ஸ்டேட், மதசார்பற்ற அரசு, அதை வெளிப்படையாக கூட அவர் அறிவிக்காமல் அதை இம்ப்ளைடு ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 15 அந்த 4-5 உறுப்புகளும் மதசார்பின்மையைத்தான் வலியுறுத்துகிறது. எனவே இந்திய அரசுக்கு மதசார்பு என்கிற நிலை இருக்கக்கூடாது, ஒரு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார். ஒரு நல் வாய்ப்பாக அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கும் அதிலே உடன்பாடு இருந்தது. அதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், வியப்பு என்னவென்றால், இந்து மதத்தின் மீது அதீத பற்று கொண்ட, சனாதனத்தின் மீது தீவிர நம்பிக்கை கொண்ட, சாதி இருக்கட்டும் தீண்டாமை மட்டும் ஒழியட்டும் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் ஆளுமையாக விளங்கிய, தேசப்பிதா என்று போற்றப்படக்கூடிய காந்தியடிகளுக்கும் மதசார்பின்மையில் உடன்பாடு இருந்தது என்பதுதான் வியப்பிலும் வியப்பு. இந்த அரசுக்கு மதம் சார்ந்த ஒரு அடையாளம் தேவையில்லை என்பதிலே அவரும் உடன்பட்டார். ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரு புள்ளியில் உடன்பட்டார்கள் என்றால் அந்த புள்ளி செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மை கோட்பாட்டு புள்ளி. எவ்வளவோ எதிர்வாதங்கள் நடந்தன. புரட்சியாளர் அம்பேத்கரை கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய அறிவாற்றலால், பேச்சாற்றலால், வாத திறமையால் யாவற்றையும் தவிடுபடி ஆக்கினார். அவர்களெல்லாம் கூனி குறுகி உட்கார வைத்தார். அந்த அளவுக்கு சட்டம் சார்ந்த பேரறிவு அவரிடத்திலே மண்டி இருந்தது, மேலோங்கி இருந்தது. சமூகம் சார்ந்த வரலாற்று அறிவு அவருக்கு மேலோங்கி இருந்தது. ஆதலால் அப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் அவரால் இலகுவாக எதிர்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். RSS உருவானதும், அதன் அடிப்படையில் பிஜேபி உருவானதும், அதன் அடிப்படையில் தொடர்ந்து அவர்கள் செயல் திட்டங்களை வரையறுத்து இயங்கிக் கொண்டிருப்பதும் ஒன்றை எதிர்த்துதான். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்துதான். ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை எடுத்து நெற்றியிலே ஒட்டிக்கொள்வார் மோடி. உலகமகா நடிப்பு. அது உண்மை அல்ல. அரசமைப்பு சட்டத்தை வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. முதலாக பிரதமர் பொறுப்பில் மோடி அவர்கள் அமர்ந்தபோது, அந்த வாய்ப்பை பெற்ற போது அம்பேத்கரின் காலடியை தொட்டு வணங்கிவிட்டுத்தான் அவர் பதவியேற்றார். அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கிவிட்டுத்தான் பதவியேற்றார். நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு அம்பேத்கர் தான் காரணம் என்றும் சொன்னார். ஆனால் உண்மையில் அவர்களின் நேர் எதிரி யார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான். ஏனென்றால் அந்த சட்டம்தான் இந்த தேசத்திற்கான அரச மதம் எது என்று அறிவிக்கவில்லை. அதுதான் தடைக்கல்லாக இருக்கிறது. நான் பல மேடைகளில் பேசி நீங்கள் கேட்டிருக்க கூடும், காங்கிரஸோடு என்ன உங்களுக்கு உடன்பாடு? கடுமையாக விமர்சித்த காலம் உண்டு தானே, இன்றைக்கும் விமர்சனம் உண்டு.
ஈழத்தமிழர் பிரச்சனைகளை பேசுகிற போது நாம் கடுமையாக காங்கிரஸை விமர்சித்திருக்கிறோம். இன்றைக்கும் அந்த விமர்சனங்கள் அப்படியே இருக்கின்றன, நீடிக்கின்றன. ஆனால் 1976 மிசா சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் நெருக்கடி நிலையை அறிவித்த போது இந்திரா காந்தி அம்மையார் ஒன்றை மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொண்டார். என்ன என்றால், அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எது தேவையில்லை என்று சொன்னாரோ அது தேவைப்படுகிறது, வேறு வழி இல்லை என்று அந்த அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில இந்த யூனியன் கவர்மெண்ட் எப்படிப்பட்டது என்கிற டெஃபினிஷன், அதை டிஃபைன் பண்ற இடத்துல இந்த இரண்டு சொற்களை இணைக்கிறார், சோசலிஸ்ட் செக்குலர் என்கிற சொற்களை அதை உறுதிப்படுத்துகிறார். செக்குலர் என்கிற சொல்லை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். செக்குலரிசம் என்கிற கோட்பாட்டில் உறுதியாக இருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அம்பேத்கர் எதை விரும்பினாரோ அதை மறு உறுதி செய்தவர் இந்திரா காந்தி அம்மையார் 1976 மிசா காலத்தில். அந்த இரண்டு சொற்களையும் நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கே போட்டிருக்கிறார். அதை நீக்கினாதான் ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்க முடியும். ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கிறதா இருந்தால் எதை அறிவிக்க முடியும்? இந்து மதத்தை தான் அறிவிக்க முடியும். இந்து மதத்தை அறிவித்தால் என்ன ஆகும்? பாகுபாடுகள் நிலை பெற்றுவிடும். அது லீகலா ஒன்றும் தப்பு கிடையாது. சாதி பேரை சொல்லி திட்டினா கூட தப்பு கிடையாது, இழிவுபடுத்தினாலும் தப்பு கிடையாது. தொட்டா தீட்டு அப்படிங்கறது சொன்னா கூட சட்டப்படி அது சரியாயிடும். இப்ப சாதி பேரை சொன்னாலே அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வருது. இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எங்கிருந்து வந்துச்சு? பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 15 அந்த சீரீஸ். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் பாகுபாடு கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது. ஆனால் இங்கே துன்புறுத்துகிறார்கள். ஏனென்றால் இன்னும் சனாதனமே கோலோச்சி கொண்டிருக்கிறது, மனு தர்மமே சமூக தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது, அரசமைப்பு சட்டம் சொல்லவில்லை, வேறு எந்த சட்டமும் சொல்லவில்லை. ஆனால் அது நடைமுறையில் இருக்கிறது. எதனால்? சனாதன தர்மம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. அதனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால், மதம் விட்டு மதம் திருமணம் செய்தால் கொலை செய்யலாம், ஹானர் கில்லிங், கொலை செய்யலாம் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லவில்லை. அல்லது இந்த ஸ்பெஷல் ஆக்ட், தனி சட்டங்கள் சொல்லவில்லை. பர்சனல் லாஸ், இந்து மக்களுக்கென்று இருக்கிற தனி சட்டங்கள் சொல்லவில்லை. சட்டத்தில் அது இல்லாத போது நடைமுறையில் அது எப்படி இருக்கிறது? நடைமுறையில் ஏன் இருக்கிறது என்றால், இன்னும் நடைமுறையில் சனாதன தர்மமே இருக்கிறது. ஒவ்வொரு இந்துவின் உள்ளத்திலும் அந்த சனாதன தர்ம உளவியல் தான் ஆழ படிந்திருக்கிறது. ஆணவ கொலைகள் செய்வதற்கு அதற்கு அதுதான் காரணம். எஸ்சி நான் எஸ்சி என்கிற பொருளில் அல்ல, தலித் தலித் அல்லாதவர் என்கிற பாகுபாடு அல்ல. ஓபிசி சமூகத்துக்குள்ளேயே ஒரு சாதி இன்னொரு சாதிக்குள்ளே திருமணம் செய்ய மாட்டார்கள். எண்டோகமி என்பது அகமண முறை. அகமண முறைதான் சட்டப்பூர்வமானது என்று அரசமைப்பு சட்டமும் சொல்லவில்லை, வேறு எந்த தனி சட்டங்களும் சொல்லவில்லை. ஆனால் அகமண முறைதான் இங்கே நடைமுறையில் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் சனாதன தர்மம் தான் நடைமுறையில் இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் 75 ஆண்டுகள் ஆனாலும் கூட இங்கே சமூக தளத்திலும் கலாச்சார தளத்திலும், அதாவது பண்பாட்டு தளத்திலும் நடைமுறையில் இருக்கிற சட்டம் எதுவென்றால் மனு தர்ம சட்டம் தான், சனாதன தர்ம சட்டம் தான். அந்த மனு தர்மம் மன்னர்களால் அன்றைக்கு ஏற்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. நாமெல்லாம் பெருமையோடு சொல்லுகிறோமே, சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அவர்களெல்லாம் நடைமுறைப்படுத்திய சட்டம் தான் சனாதன தர்மம். எப்படி அவர்களை நாம் கொண்டாட முடியும்? அவர்களெல்லாம் அதை
நடைமுறைப்படுத்தினார்கள். தனித்தனியே ஊரை பிரித்து வைத்தார். ஊர் வேறு சேரி வேறு என்று பிரித்து வைத்தார்கள். வாழிடங்களை பிரித்து வைத்தார்கள். குளிக்கிற இடத்தை பிரித்து வைத்தார்கள். சுடுகாடு இடுகாட்டை பிரித்து வைத்தார்கள். The well planned and well designed social structure based on Sanatana Dharma. சனாதன தர்மத்தின் அடிப்படையிலே இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் சனாதன தர்மத்தை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆட்சி வேறு வேறு ஆட்சி. ஹைதராபாத் நிஜாம் ஆட்சி அது வேறு, திருவாங்கூர் மகாராஜா ஆட்சி அது வேறு, மைசூர் மகாராஜா ஆட்சி அது வேறு. இப்படி சமஸ்தானங்கள் தனித்தனியே இருந்தன. அதற்கு முன்னால் பல மன்னர்கள் இருந்தார்கள். இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் வெள்ளைக்காரர்களுக்கு முன்னால். அதற்கு முன்னால் எத்தனையோ பல படையெடுப்புகள் இருந்தன. இந்தியா முழுவதும் வெவ்வேறு மன்னர்களின் கட்டுப்பாட்டிலே ஆட்சி நிர்வாகங்கள் இருந்தன. ஆனால் இந்தியா முழுவதும் அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும். இந்து சமூகத்தினரிடையே பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற உளவியல் ஒரே மாதிரியான உளவியலாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டிலும் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்திலும் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். தமிழ்நாட்டிலும் பிராமணர்கள் தான் கோவில் அர்ச்சகர்களாக இருக்க முடியும். உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ஜம்மு காஷ்மீரிலும் அவர்கள்தான் அந்த தொழிலை செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தது. அங்கே ஆண்ட மன்னன் வேறு, இங்கே ஆண்ட மன்னன் வேறு. ஆகவே இடைக்காலத்திலே மனு தர்மம் என்பது, சனாதன தர்மம் என்பது ஒவ்வொரு மன்னனும் பின்பற்றக்கூடிய ஒன்றாக மாறி இருந்தது. அதனால்தான் இன்றைக்கும் அந்த சட்டமே சமூக தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சோசியலி இந்த கான்ஸ்டிடியூஷன் போய் சேரல, பொலிட்டிக்கலா இருக்கு. அரசியல் தளத்தில் எலெக்ஷனுக்கு பயன்படுது இந்த சட்டம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பியர் அந்த பகுதியில், நிர்வாக தளத்தில் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கு. இப்படிதான் ஜுடிஷியரி இயங்கணும், இப்படித்தான் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் இருக்கணும். சட்டமன்றம் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது சட்ட மசோதாக்களை கொண்டு வந்து விவாதித்து பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். இங்கெல்லாம் அரசமைப்பு சட்டம் இயங்குகிறது. காவல்துறை இப்படித்தான் இயங்க வேண்டும், ஊராட்சி இப்படித்தான் இயங்க வேண்டும், நகராட்சி இப்படித்தான் இயங்க வேண்டும். ஆட்சி நிர்வாக முறையிலே அரசமைப்பு சட்டம் நடைமுறையிலே இருக்கிறது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், அந்த பண்பாட்டு தலங்களில் இன்னும் சனாதனமே ஆட்சி செய்கிறது, கோலோச்சுகிறது. ஆகவே இந்தியாவை இன்றைக்கு 2 அரசமைப்பு சட்டங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று மனு சட்டம், இன்னொன்று அம்பேத்கர் சட்டம். இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி ஒருவேளை ஸ்டேட் ரிலீஜன், அரச மதம் இந்து மதம் என்று உறுதிப்படுத்தி இருந்தால் சமூக நீதிக்கு இடமில்லை, இடஒதுக்கீட்டுக்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு நான் எங்கோ எவருக்கோ மாடு வைத்துக் கொண்டிருந்திருப்பேன், சாணி அள்ளி கொண்டிருந்திருப்பேன். ஆயுதம் ஏந்தாமல், படை கட்டாமல், ரத்தம் சிந்தாமல் ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக நீடித்த ஒரு சமூக கட்டமைப்பை அடியோடு புரட்டி போடக்கூடிய ஆற்றல் புரட்சியாளர் அம்பேத்கரின் அறிவாற்றல். துப்பாக்கி ஏந்துவோம் சொல்லல, எல்லாம் வாங்க தியாகம் பண்ணுங்க. இப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர கூப்பிட்ட மாதிரி வாங்க, நான் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைக்கணும், பிரிட்டிஷாரை எதிர்த்து எல்லாம் வந்து படையில சேருங்க. ஆயுதம் ஏந்துவோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒற்றை மனிதர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணில் நீடித்திருக்கக்கூடிய இந்த பாகுபாடுகளை அடியோடு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை தன்னுடைய அறிவாண்மையின் மூலம் நிகழ்த்தி காட்டினார். அதற்கான சான்றுதான் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்த சமூக புரட்சிக்கான ஆயுத கிடங்கு. ஆயுதம் எங்கே இருக்கிறது என்றால் அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே இருக்கிறது.
ஆகவே இந்த சட்டத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும், அது முடியாது அவர்களால். ஏனென்றால் இந்தியா முழுவதும் 30 கோடிக்கு மேலான மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். இவர்களை வெளிப்படையாக பகைத்துக் கொண்டால் இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் ஆட்சிக்கு வர முடியாது. பெரியாரை எதிர்த்தால் பெரிய சேதம் அவர்களுக்கு இல்லை. அம்பேத்கரை எதிர்த்தால் அவர்களால் ஒரு அங்குலம் கூட முன்னேறி நகர முடியாது. ஒரு அங்குலம் கூட அவர்களால் முன்னேறி நகர முடியாது. எவனாலும் அரசியல் செய்ய முடியாது. அப்படி அவர் தன்னுடைய அறிவாற்றலின் மூலம் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டார். எவ்வளவோ இருட்டடிப்பு செய்து பார்த்தார்கள். நெருப்பை பொட்டலம் கட்ட முடியுமா என்பார்கள். அதை போல புரட்சியாளர் அம்பேத்கரை ஓரங்கட்ட முடியுமா? இருட்டடிப்பு செய்துவிட முடியுமா? தானா வெளியே வருகிறார். அவருடைய 100ஆண்டு சமயத்தில் ஒரு நல்வாய்ப்பாக விபி சிங் பிரதமராக இருந்தார். அவருக்கு ஒரு நல்வாய்ப்பாக ராம்விலாஸ் பாஸ்வான் உற்ற துணையாக இருந்தார். அவருடைய காலத்தில் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்கள், பேச்சுகள் எல்லாம் தொகுக்க பெற்று இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டன. தேசப்பிதா காந்தியடிகளின் பேச்சும் எழுத்தும் அப்படி எல்லா மொழிகளிலும் தொகுக்கப்படவில்லை. வாலண்டரியா பண்ணாங்க, கவர்மெண்ட் செய்யல. காங்கிரஸ் கட்சி செய்திருக்கும், அல்லது அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் இந்திய ஒன்றிய அரசு ஒரு தலைவரின் பேச்சுகளையும் எழுத்துக்களையும் தொகுத்து இந்திய மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான். ஜவஹர்லால் நேருவுக்கு கூட அந்த வாய்ப்பு அமையவில்லை. அப்படி எல்லாவற்றையும் வெளியிடக்கூடிய அளவுக்கு அறிவு களஞ்சியமாக அவர் இருந்தார். அதுதான் முக்கியமானது. ஸ்டஃப் என்பது முக்கியமானது. யாரும் பேசலாம், பேசுகிற எல்லாரும் பேசலாம். ஆனால் அதை எழுதி தொகுக்கும் போது அதில் என்ன ஸ்டஃப் இருக்குங்கிறது முக்கியமானது. என்ன கண்டென்ட் இருக்கு, அதில் என்ன பொருள் இருக்கிறது, அது எத்தகைய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும். பேசுறவங்களாம் எல்லாம் பேசுறாங்க மேடைகள். புரட்சியாளர் அம்பேத்கர் பேசியதற்கும் பிறர் பேசியதற்கும் உள்ள வேறுபாடு அதுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியதற்கும் மற்றவர்கள் எழுதியதற்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அவர் தொடாத துறை இல்லை, சொல்லாத கருத்து இல்லை. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாளைக்கு 50 பேர் பேசுகிறார்கள் என்றால் குறைந்தது 10 பேராவது புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்கிறார்கள். நாள்தோறும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. எந்த பிரச்சனையில் பேசுவதாக இருந்தாலும் மேற்கோள் காட்ட வேண்டிய தேவை வந்தால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சேஸ் என்று சொல்லிவிட்டு தான் தொடங்குகிறார். அம்பேத்கர் இதை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறார் என்று மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம். அதை சொல்லித்தான் தீர வேண்டும் என்பதல்ல. ஆனால் சொன்னால்தான் இவருக்கு பெருமை. அம்பேத்கரை சொல்லிவிட்டார், அதை மேற்கோள் காட்டுவது பேசுகிறவர்களுக்கு பெருமை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்தை குடியரசாக்குவதற்கான அரசமைப்பு சட்டத்தை யாத்து அளித்தார். அந்த சட்டத்தை எப்படியாவது தமது அதிகாரத்தை பயன்படுத்தி நீர்த்து போக செய்ய வேண்டும். நீர்த்து போக செய்தல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெளிப்படையா ஒன்றை அழித்தொழிக்காம அதை நடைமுறைப்படுத்தாமலேயே ஒரு புறம் போற்றிக்கொண்டே அதை செயலிழக்க செய்வது. முன்னேறிய சாதியில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் இயற்றியது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை டைலூட் செய்கிற வேலை, நீர்த்து போக செய்தல். அதான் நீர்த்து போக செய்தல். எக்கனாமிக்கல் பேஸ்ட் ரிசர்வேஷன் கூடாது என்பதுதான் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படை. சோசியல் ஜஸ்டிஸ். இடஒதுக்கீடு கொடுப்பது அதற்கான அளவுகோல் என்று வரையறுக்கிற போது பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது
இது விவாதிக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில், அதற்கு முன்னதாக அரசியல் நிர்ணய சபையிலே இவையெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கும் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம், பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு வருவோம். அம்பேத்கர் சொல்லுகிற சமூக நீதியில் பொருளாதாரம் ஒரு அளவுகோலாக இல்லை, நாங்கள் பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு வருவோம் என்று அந்த சட்டத்தின் உண்மையான வீரியத்தை நீர்த்து போக செய்தார்கள். எதிர்க்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை. குடியுரிமை சட்டம் SCAA கொண்டு வந்தார்கள். மதத்தின் பெயரால் பாகுபாடு காட்டக்கூடாது என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இந்த CAA சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், அண்டை நாடுகளில் இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, ஏற்கனவே வந்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, இனி வரப்போகிற கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை தருவோம், பௌத்தர்களுக்கு தருவோம், இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, இந்துக்களுக்கு உண்டு. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, அண்டை மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை தர மாட்டோம். இது மதத்தின் பெயரால் பாகுபாடு காட்டுவது. அரசமைப்பு சட்டம் மதத்தின் பெயரால் பாகுபாடு காட்டக்கூடாது என்கிறது. ஆனால் நாங்கள் காட்டுவோம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்தது. எப்படி டைலூட் பண்றாங்க? டைலூஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நீர்த்து போக செய்தது. ஆர்டிகிள் 370 என்பது நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகுதான் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவோடு இருக்கிற நிலப்பரப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தனி உரிமை இருக்கிறது, சிறப்புரிமை இருக்கிறது. அவர்களுக்கான சட்டமன்றமே அவர்களுக்கான பாராளுமன்றம் போல. இந்த அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது. அந்த நிலப்பரப்புக்குள் இதர பகுதிகளில் இருந்து யாரும் போய் குடியேறக்கூடாது. அந்த நிலப்பரப்புக்குள் இதர இந்திய பகுதிகளில் இருந்து யாரும் போய் நிலத்தை வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. இதுவெல்லாம் சிறப்புரிமை. இந்த சிறப்புரிமைக்கு நாம் ஒத்துக்கொண்டதால் தான் ஜம்மு காஷ்மீர் நம்மோடு இணைந்தது. இல்லை என்றால் அது பாகிஸ்தானோடு போயிருக்கும். ஆனால் இவர்கள் அது எப்படி, நாங்கள் எல்லாம் செலவு பண்ணுவோம், இங்கேருந்து பட்ஜெட்டை போட்டு உனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுப்போம், நீ தனி சிறப்புரிமையோடு இருப்பியா, நாங்கள் வந்து அங்கே இடம் வாங்க முடியாதா? அம்பானி அதானிக்கு அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணும், அவன் அங்கே வந்து போய் இண்டஸ்ட்ரியை தொடங்கணும், நிலத்தை வாங்காமல் எப்படி போய் தொடங்க முடியும்? அங்கே கனிம வளங்கள் இருக்கு. உலகத்தில் பூ உலகின் சொர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் எங்களுக்கு நிலத்தை வாங்குகிற உரிமை இல்லையா என்ற கேள்வியை எழுப்பி ஆர்டிகிள் 370 ரிப்பீல்டு, அதை நீக்கிட்டாங்க. இது அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலை. இப்படி படிப்படியாக அவர்கள் செய்து கொண்டே ஒரு காலத்தில் இந்த சட்டம் செல்லாது, தேவையில்லை என்று சொல்லுகிற நிலை வந்துவிடும். கர்நாடகாவில் ஒரு MP சொன்னாரே, நாங்கள் 400 இடத்துல ஜெயிக்க போகிறோம், மீண்டும் மோடி தான் பிரதமராக போகிறார், பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களில் வெற்றி பெறுமையானால் இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவோம் சொன்னான். BJP MP சொன்னான். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அமைப்பு, சங்கராச்சாரி பெயரில் இருந்த ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஒரு கான்ஸ்டிடியூஷனே எழுதி ஒரு 80 பக்கமோ 70 பக்கமோ வெளியிட்டார்கள். அது ஒரு கமிட்டி போட்டு அந்த அவங்க எழுதின கான்ஸ்டிடியூஷனை வெளியிடும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் மோடி பிரதமராவார், அப்போது இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்காது, இதோ இப்போது நாங்கள் வெளியிடுகிறோமே இதுதான் அரசமைப்பு சட்டமாகும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் டெல்லி இந்தியாவின் தலைநகரமாக இருக்காது, காசி தான் தலைநகரமாக இருக்கும். இந்த மூவர்ண கொடி தேசிய கொடியாக இருக்காது, ஸ்வஸ்திக் பொறிக்கப்பட்ட RSS கொடிதான், காவி கொடிதான் தேசிய கொடியாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆட்சி நிர்வாகமாக இருக்காது, வர்ணாசிரம தர்ம முறைதான் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கும்.
இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வாழலாம், தொழில் செய்யலாம், ஓட்டு போட முடியாது. அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம். மோடி உள்ளபடியே 400 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால், பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் யாரையும் கேட்க மாட்டார்கள். ஒரே நாளில் சட்ட மசோதாவை கொண்டு வந்திருப்பார்கள். கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் தூக்கி எறிகிறோம், புதிய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க போகிறோம். வாஜ்பாய் முதலாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து வாஜ்பாய் பிரதமரான உடனேயே அவர் செய்த முதல் வேலை, இந்த கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் மீளாய்வு செய்ய போகிறோம். வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டார். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, இந்த கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் ரிவ்யூ பண்ண போறோம். ஏன் பிஜேபி எதிர்க்கிறோங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு புரியுதா? உண்மையான அம்பேத்கரின் பிள்ளை என்பதனால் அதை எதிர்க்கிறோம். அந்த கொள்கை வாரிசு என்பதனால் இது வேற ஒன்றும் நமக்கு தனிப்பட்ட முறை கிடையாது. அந்த பிஜேபிக்கு துணை போகிறவர்கள் யார் யார் அவர்களை நாம் அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. நட்டம் எங்களுக்கா இருந்தாலும் நாட்டுக்கு இருக்கக்கூடாது என்பதால் தான் தேர்தல் முடிவுகளை இப்படி நாங்கள் எடுக்கிறோம். ஏன் 4 சீட்டு 6 சீட்டுன்னு கிண்டல் பண்றான். எனக்கு 6 8 பிரச்சனை இல்லை. நான் 6 வந்து 8 ஆக்கிட்டா ஆட்சி பிடிக்க போறதில்லை, அல்லது 6 இடத்தை 10 இடமா வாங்கினாலும் நான் ஆட்சி பிடிக்க போறதில்லை. இந்த 4 இடத்தை கூடுதலாக வாங்குறதுக்கு நான் வந்து தேசத்துக்கு துரோகம் செய்துவிடக் கூடாது, அம்பேத்கரின் கொள்கைக்கு துரோகம் செய்துவிடக்கூடாது, சனாதன சக்திகளை வலிமைப்படுத்துவதற்கு நான் இடம் கொடுத்து விடக்கூடாது. பெரியாரை பழிக்கிறவர்கள் சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பெரியாரை பழிக்கிறவர்கள் அடுத்து அம்பேத்கரை பழிப்பார்கள். பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு திசை வழியில் பயணித்தவர்கள், ஒரு இலக்கை நோக்கி பயணித்தவர்கள், ஒரே களத்தில் போராடியவர்கள், பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடியவர்கள். அதுதான் முக்கியமானது. வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து போராடியவர்கள், சாதிய பாகுபாடுகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்று போராடியவர்கள். அப்படிப்பட்ட 2 மாமனிதர்களில் ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை தாழ்த்தியும் பேசுகிறார்கள் என்றால் இதுவெல்லாம் சனாதன கும்பல் வகுத்து தந்த அஜெண்டா, செயல் திட்டம். இப்படி பேசு. திமுக எதிர்ப்பு என்பது வேறு, திராவிட எதிர்ப்பு என்பது வேறு. திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அரசியல் களத்திலே, சமூக தளத்திலே இங்கு அறிமுகப்படுத்தியவர் பண்டிதர் அயோத்திதாசர். இவங்கெல்லாம் பெரியார் பயன்படுத்தினார் என்று பெரியாருக்கு எதிராக பார்ப்பனர்கள் பேசுகிறார்கள். அதை பின்பற்றி இன்றைக்கு பலரும் பேசுகிறார்கள். 1925 வரையில் காங்கிரஸில் இருந்தவர் பெரியார். காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பெரியார். அப்போது அங்கே நிலவிய இந்த பாகுபாடுகளை கண்டு குமுறிதான் அவர் வெளியே வருகிறார். சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். சாதியை ஒழிக்க வேண்டுமானால் அந்த சாதியை பரப்புகிற, சாதியை கட்டி காப்பாற்றுகிற கோட்பாட்டை ஒழிக்க வேண்டும். அந்த கோட்பாடு எது? அதுதான் வர்ணாசிரம தர்மம். வர்ணாசிரம தர்மத்தை ஒழிக்க வேண்டும். வர்ணாசிரம தர்மத்தை யார் இங்கே கட்டி காப்பாற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்திய அளவில் பிராமணர்கள் தான். ஆகவே பிராமணர்களை எதிர்க்க வேண்டும். இப்படித்தான் அம்பேத்கர் பெரியாருடைய பரிணாமம் வளர்கிறது. 1925 அம்பேத்கர் காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸில் இருந்தவர் பெரியார். பெரியாருக்கு முன்னதாகவே மனு தர்மத்தை கொடுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். மனு தர்மனுடைய எதிரி என்று அடையாளப்படுத்துகிறார். அது ஒரு சின்ன நூல் தானே, அதை கண்டுக்காம போயிருந்திருக்கலாம். அது யார் இங்கே நடைமுறைப்படுத்துறா? யார் படிக்கிறா? எந்த ஸ்கூல்ல அது பாடத்திட்டத்தில் இருக்கு? எந்த கல்லூரியில் பாடத்திட்டத்தில் இருக்கு? யார் இங்கே வந்து அதை கடை போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள்? யார் ஊர் ஊராக போய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? அதை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று பலரும் கேட்டார்கள். நாம் கொடுத்த போது. ஆனால் அப்போதே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனு தர்மத்தை எரிக்க வேண்டும் என்று போராட்டத்தை அறிவித்து எரித்தவர். ஏன்னா அதான் கோட்பாடு, அதுதாங்க நடைமுறையில் இருக்கு. அது நடைமுறையில் இருப்பதால் தான் பிராமணர்கள் ஒரே ஒரு வீடு இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்.
ஒரு கிராமத்திலே 400 குடும்பம் தலித்துகள் இருந்தாலும் உள்ளே பூந்து அடித்து நொறுக்குகிறார்கள், சொத்துக்களை சூறையாடுகிறார்கள், குடிசைகளை கொளுத்துகிறார்கள், பெண்களை மானபங்கப்படுத்துகிறார்கள், வன்முறை வெறியாட்டம் நடத்துகிறார்கள், பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு நகர்ப்புறத்திலே ஒரே ஒரு வீடு பார்ப்பனர்கள் வீடு இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எந்த சேதமும் அவர்களுக்கு ஏற்படாது, யாரும் அவர்களை தாக்க மாட்டார்கள். அவ்வளவு பெரிய பாதுகாப்பை இந்த சமூகத்தில் உறுதிப்படுத்தி இருப்பதற்கு காரணம் இன்றும் இங்கே சனாதனம் கோலோச்சுகிறது என்பதுதான். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கரும் மனு தர்மத்தை எதிர்த்து போராடினார், சனாதன தர்மத்தை எதிர்த்து போராடினார். பார்ப்பனியமும் முதலாளியமும் தான் நம்முடைய பகை என்று அடையாளப்படுத்தினார். அதே நிலையில் தான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே போராடினார். அதனால்தான் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் நட்பு மலர்ந்தது, உறவு வலுப்பட்டது. பெரியார் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்காத டாக்டர் பட்டமே இல்லை என்கிற அளவுக்கு மிகப்பெரிய படிப்பாளி. எத்தனை துறைகளில் அவர் டாக்டர் பட்டம், சாக போகிற வரையில் டாக்டர் பட்டம் வாங்கினார். கடைசியாக கூட அவர் டாக்டர் பட்டம் வாங்கினார் 1954 55 ஆய்வு செய்து. கௌரவ டாக்டர் பட்டம் இல்லை, ஆனரரி டாக்டரேட் இல்லை. அவ்வளவு உயர்ந்த படிப்பாளராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாரோடு நல்ல இணக்கமான உறவை பேணினார் என்றால் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் நேர்கோட்டில் கோட்பாட்டு ரீதியான உறவு இருந்தது. அதுதான் நட்பு இருந்தது. நமக்கு பெரியாரை பேசக்கூடிய இயக்கங்கள் நம்மோடு எப்படி இருக்கிறார்கள் என்பது வேறு, அதில் முரண்பாடு இருக்கலாம். திமுகவோ திகாவோ அல்லது அதிமுகவோ அல்லது மதிமுகவோ அல்லது அந்த பெரியார் இயக்கங்களாக இருக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அது அமைப்பு கையாளக்கூடிய அணுகுமுறை. அந்த அணுகுமுறையில் நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் பெரியார் பேசிய அரசியல் என்பதும் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் என்பதும் ஒன்று. ஆரியத்திற்கு நேர் எதிரான கருத்தியல் திராவிடம். ஆகவே திராவிடத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் ஆரியத்தை ஆதரிக்கிறார்கள் என்று பொருள். திராவிடத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் பண்டிதரை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். பண்டிதர் தான் திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். ஆரியத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்திற்கு எதிராக, சனாதன தர்மத்திற்கு எதிராக. இந்த அடிப்படையில் தான் நாம் இன்னும் வேகமாக மக்களை சந்திக்க வேண்டும். மக்களை அமைப்பாக்குகிறோம் என்றால் வெறும் அம்பேத்கர் வாழ்க என்று கோஷம் போடுவதற்காக அல்ல, அம்பேத்கர் பேசிய அரசியலை பேசுவதற்காக, அந்த அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக, அந்த கருத்தியலை செழுமைப்படுத்துவதற்காக, அதை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதற்காக மக்களை அமைப்பாக்க வேண்டும்.